அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று ஒரு தகவல் வழியாக தங்களை சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி. கண்ணுக்கு எட்டாத காலத்திலேயே, அறிவியல் அறிமுகம் ஆகாத நாட்களிலேயே சங்கம் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு. அப்படி சங்கம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் சில செய்திகளை மட்டும் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 சங்கங்கள், முதற் சங்கம், இடைச்சங்கம் எனப்பட்ட 2ஆம் தமிழ் சங்கம், இரண்டும் கடல் சீற்றங்களால், பேரலை அழிவுகளால் அழிக்கப்பட்ட போது கூட தமிழன் அஞ்சவில்லை. அவன் துணிந்து 3வது தமிழ் சங்கத்தையும் அமைத்தான். அதுதான் தமிழன், அதுதான் தமிழனுடைய பெருமை. தமிழ் சங்கங்கள் தோன்றிய போது, இயங்கிய போதும் அதற்கு சங்கம் என்ற பெயர் கிடையாது. புலவர்களாலும் தமிழ் அறிஞர்களாலும் ஆர்வலர்களாலும் அதை மொழியறி சங்க பலகை என்றும் பாவரி சங்க பலகை என்றும் தான் சொன்னார்கள். இந்த செய்தி குறிப்பு நம்முடைய திருவிளையாடல் புராணத்திலே காணப்படுகிறது. தமிழ் சங்கங்களை பற்றிய செய்தி குறிப்புகளை தருவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனாரினுடைய இறையனார் அகப்பொருளுரைதான். கிபி 470ஆம் ஆண்டில் வஜ்ரநந்தி என்ற சமண துறவி தோற்றுவித்த அமைப்புக்கு திராவிட சங்கம் என்று பெயர் வைத்தார். அதில் இருந்துதான் சங்கம் என்ற சொல் தமிழுக்குள் வந்தது. இந்த திராவிட சங்கம் தமிழை வளர்த்தது என்று ஒரு சாராரும் இல்லை, அது சமண துறவிகளுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மட்டுமே சொன்னது என்று இன்னொரு சாராரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் சங்கம் என்ற சொல்லாடல் சமணத்தில் இருந்துதான் தமிழுக்கு கிடைத்தது என்பது உண்மையான ஒன்று. தலைச்சங்கம் 4440 ஆண்டுகளும், இடைச்சங்கம் என சொல்லப்படும் 2வது தமிழ் சங்கம் 3750 ஆண்டுகளும், கலைச்சங்கம் 1850 ஆண்டுகளும் இயங்கியதாக மொத்தம் 10,040 ஆண்டுகள் தமிழ் சங்கங்கள் இயங்கியது என்று இறையனார் களவியல் அகப்பொருள் உரை சொல்லுகிறது. எது எப்படியோ, கால அளவு எப்படி இருந்தாலும், கால அளவு ஆய்வுக்குட்பட்டதாக இருந்தாலும், தமிழ் சங்கம் என்ற 3 அமைப்புகள் இயங்கியது என்பது மட்டும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலை நாட்டு அறிஞர்களும் இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம், ராஜவழி, ராஜரத்னகிரி, வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம், கௌடியரின் அர்த்தசாஸ்திரம், திருவிளையாடல் புராணம் போன்ற செய்திகள் எல்லாம் சங்கம் இருந்தன, அது சிறப்பாக இயங்கின என்பதற்கான சான்றுகளாக இன்றும் நம் முன் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, மீண்டும் சங்கங்களை பற்றிய குறிப்புகளை நாளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.